இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் லிங்க் அனுப்பிச்சிருப்போம். அந்த ஃபார்ம் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. கீழ வந்து பாருங்க, ஓப்பன் த கூகுள் ஃபார்ம்ன்னு இருக்கும். அத ஓப்பன் பண்ணிக்கங்க. இது உங்க மெயில் ஐடியில லாகின் பண்ணியிருக்கணும். அப்பதான் ஓப்பன் ஆகும். இந்த மாரி வந்துரும். இதுல வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கங்க அந்த வெப்சைட்ல. ஃபுல்லாவே பார்த்துங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும். ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு, வெளிய வந்துட்டு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கியூஆர் கோட் இருக்கும் பாருங்க. இதுல பேமெண்ட் பண்ணிட்டு, மேல வந்து இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிட்டு, இந்த கியூஆர் கோட்ல பேமெண்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கும் இல்லைங்களா? டிரான்சாக்ஷன் ஐடி. அத வந்து இதுல என்டர் பண்ணிடுங்க. உங்களோட ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல, அந்த பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த கீழே வருங்க ஆட் ஃபைல் இருக்கு பாருங்க. அது கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த சாஃப்ட்வேருக்கு உண்டான இது இருக்கும். அதாவது இப்போ ஆல்பம் பிளஸ் சாஃப்ட்வேர்னா அதை டிக் பண்ணிக்கங்க. பிஎஸ்டினா பிஎஸ்டி, அடோப் கிரியேட்டிவான இது. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த ப்ராடக்ட் வேணுமோ, எதுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதை டிக் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, ஏதாவது நீங்க கமெண்ட்ஸ் குடுக்குற மாரி இருந்தா, நீங்க இந்த இடத்துல ஆன்சர் குடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேமு, வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு இதெல்லாம் குடுத்துட்டு, ஜஸ்ட் சப்மிட் குடுத்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 8830 இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாரி ஃபார்ம் இது பண்ணிட்டோம்னு சொல்லி, பெய்டு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து எங்களோட இதுல அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்க பேக் எண்ட்ல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா பண்ணி கொடுத்துருவோம். லிங்க் அனுப்புனா லிங்க் அனுப்பிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.